ஆட்டோட புழுக்கைய காமிச்சு இது எத்தனை ஆட்டோட புழுக்கன்னு கேட்டா அப்படியே நான் ஆடி போயிட்டேன். தெருவுல இருக்கிற சாணியை காமிச்சு இது பசுமாட்டு சாணியா இல்ல எரும மாட்டு சாணியான்னு கேட்டா அவளோட ஜென்ரல் நாலேஜ பார்த்து நான் அசந்து போயிட்டேங்க. கழுத முன்னாடி கத்துது, பின்னாடி உதைக்குது, நடுமுதுகுல பொதி சுமக்குது. இதோட மொத்த கூட்டுத்தொகை எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா அப்படியே நான் சிலையாய் போய் நின்னுட்டேங்க. கடைசியில உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சந்தையில மாடு பிடிக்கிற ஒரு விஞ்ஞானி கை நிறைய காசு வச்சிருக்கான்னு அவ கூட போயிட்டாங்க. ஏண்டா பேனல் இங்கு போட்டா இல்லையா? எழுதவே மாட்டேங்குதாடா. அடா அறிவு இருக்கா? பேனல் எழுத மாட்டேங்குதுன்னு உதவிக்கிட்டு இருக்கல. எருவு மாடு மாதிரி எதுக்கு வந்து நிக்கிறியா? போடாத பக்கம். போடா கேட்டு மாடு. நாங்க ஏத்தாப்ல வரேன்னு தெரியுதுல. நீ ஓரமா போய் இங்க உதற வேண்டியதானே? அதை விட்டு சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. ஓரம் போட்டு. சின்ன வயசுலயும் எவ்வளவு அருமையா பேசிட்டு போறான். எப்படி பேசாம போவான்? கவுண்டர் பரம்பரையாச்சுங்களே. ஆமாங்க, நம்ம சின்ராசு புள்ளதானுங்க. ஏப்பா உங்க பேரு? லூசு. ஏப்பா பேரு கேட்டா லூசுன்னு சொல்ற? சத்தம் போட்டு கூப்பிடாதீங்க. இது எங்க தாத்தன் பேரு. எங்க அப்பா எங்க தாத்தனை இப்படிதான் கூப்பிடுவாரு. அவளை நீ டபுள்ஸ் ஏத்திட்டு போனாதான் என்ற மகன். இல்லனா நீ என்ற மகன் இல்ல, நான் உன் அப்பனும் இல்லடா. டேய் லூசா நீ, எனக்கு சைக்கிள் டபுள்ஸ் ஓட தெரியாதுடா. ஆமா, என்னையா நோண்டி கேள்வி கேட்டுக்கிறிய? நீங்க யாரு? ஸ்நேகிதன்னு வச்சுக்க. ஸ்நேகிதனா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீ என் ஃப்ரெண்டா? ஆமா உன் ஃப்ரெண்டு தான். அப்ப வாட மச்சான் சரக்கடிச்சே பேசுவோம். பாத்தீங்களா? பச்சை மண்ணு பொய் சொல்லாதீங்களா? ஏன்டா தோண மீச இவனடா பச்சை மண்ணு பாக்குறதுக்கு 10 லோடு மண்ணு மாதிரி இருக்கானடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிங்கடா. எல்லாரும் சேர்ந்து இவனை அடிங்கடா.